இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும், உங்கள் குடும்பத்தார், உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் வேலை செய்யும் இடங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவானாலும் பகலானாலும் நமக்கு அருகிலே நின்று நம்மை பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி எப்பேற்பட்ட பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனதிலே சமாதானம், வீட்டிலே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இவைகளின் மூலமாக வழிநடத்துகிற தேவனுக்கு நாம் முதலாவது நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த சமாதானம், சந்தோஷம், மன அமைதி இல்லாமல் யாராவது இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அவருடைய விசேஷித்த வசனங்கள், வார்த்தைகள் மூலமாக சந்திப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையிலோ குடும்பமாகவோ நாம் கேட்கும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு திருப்திகரமான பதில்கள் வருவதில்லை. எந்த சூழ்நிலையிலுமே ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாக அவர்கள் இருப்பது போலவே அவர்கள் உணர்வதை நாம் பார்க்க முடியும். ஒரு வேலை செய்யும் ஒரு சகோதரிடத்திலே கேட்டால் சரியான ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை என்றுதான் பதில் வருகின்றது. அப்படியானால் இந்த உலகத்திலே எந்த காரியமும் நமக்கு திருப்தி தருவது இல்லை. எந்த ஒரு நிகழ்ச்சியும், எந்த ஒரு நிகழ்வும், சந்தர்ப்பங்களும் நமக்கு சாதகமாக இல்லை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். ஒரு சகோதரர் அவரை வழி அனுப்புவதற்காக அவருடைய குடும்பத்தார் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவருக்கு பலவிதமான வார்த்தைகளை கூறி, நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், அங்கு போய் இப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும், உங்கள் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனைவி, பிள்ளைகள் எல்லாம், அப்பா நீங்கள் வரும் பொழுது எங்களுக்கு இதை வாங்கி வாருங்கள், அதை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி சந்தோஷமாக வழி அனுப்பினார்கள். அந்த ரயிலும் புறப்பட்டு சென்றது. திடீரென்று காலையிலே ஒரு செய்தி வந்தது. அந்த நடு ராத்திரியிலே அந்த ரயிலானது ஒரு பாலத்தை கடக்கும் பொழுது அந்த பாலத்திலே இருந்தது தவறி விழுந்து அநேக பெட்டிகள் நீருக்குள் மூழ்கி பலர் மரித்து போனார்கள் என்று இந்த குடும்பத்தார் அந்த செய்தியை கேட்டு தேடுகின்றார்கள். நம்முடைய தகப்பனாருடைய பெயர், கணவனுடைய பெயர் இந்த பத்திரிகையிலோ அல்லது செய்தியிலோ இருக்கிறதா என்று எவ்வளவோ முயற்சி பண்ணுகின்றார்கள். தொலைபேசி நம்பரை அங்கு கண்டுபிடித்து அழைத்து பெயரை வாசிக்கின்றார்கள். இவர் இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா, மரித்து போனாரா என்று தெரியவில்லை. அங்கு அந்த பாலம் எந்த இடம், அது பக்கத்தில் யாராவது இருக்கின்றார்களா, நம்முடைய உறவினர்கள் வீடு இருக்கிறதா, அல்லது சற்று தொலைவில் இருக்கின்றார்களா, இப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கடைசியில் ஒரு செய்தி வந்தது. அந்த சகோதரர் அந்த விபத்திலே மரித்து போனார் என்று. செய்தியை கேட்டவுடனே ஆடி போனார்கள். பிள்ளைகளை வைத்து என்ன செய்வது? அந்த சகோதரி வேலைக்கு செல்லவில்லை. அவருடைய வருமானத்தில் இந்த குடும்பமானது இதுவரைக்கும் சென்று கொண்டிருந்தது. சூழ்நிலை மாறியது. துன்பம், கஷ்டம், வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகள் இவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு விபத்துகளிலும் அநேக ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு இயற்கை சீரழிவு என்று சொன்னால் எத்தனையோ லட்சம் மக்கள் அதனால் மரித்து போயிருக்கின்றார்கள். ஒரே நாளில் லட்சம் மக்கள் மரித்த சம்பவங்களும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படியானால் அதை என்ன என்று சொல்வது? தலைவிதி என்று சொல்வதா? லட்சோப மக்கள் மரித்து போனார்களே, இவர்கள் எல்லாரும் போனதுதான், மண்ணோடு போனதுதான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து ஏதோ வாழ்கின்றோம், வாழ்கின்ற வரைக்கும் நாம் வாழ்வோம், என்றைக்காவது மரணம் நம்மையும் சந்திக்கும், மாண்டு போவோம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த தேகமானது ஆண்டவருடைய பரிசுத்த சாயலாக படைக்கப்பட்டது என்று சொன்னால், மனிதனை மனிதன் சிந்தித்து பார்த்தான் என்று சொன்னால், அவனை சற்று நேரம் தன்னையே அவன் நோக்கி பார்த்தான் என்று சொன்னால்,
மனிதன் அதிசயிக்கத்தக்க விதத்தில் படைக்கப்பட்டவன் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். சாதாரணமானவன் அல்ல. இவனுடைய எண்ணங்கள், யோசனைகள், இவனுடைய தேகம், இவனுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவன் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தன்னையே சில நேரங்களிலே மனிதன் மறந்து போகின்றான். எவ்வளவு மேன்மையாக அதிசயிக்கத்தக்க ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை சர்வசாதாரணமாக முடிவதற்கு காரணம் என்ன? அப்படியானால் அந்த மனிதன் ஏதோ மண்ணுக்கு மண்ணாக போகத்தான் படைக்கப்பட்டானா? மரித்த பின் அவனுடைய நிலை என்ன? அவன் மண்ணில் தான் இருக்கின்றானா? அநேக காரியங்களை சொல்லலாம். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் உண்டு. அநேகர் ஒரு வீட்டிற்கு நான் சென்றிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவருடைய உடல் இங்கு இருக்கிறது, ஆனால் இவர் ஆவிக்குரிய உடல் ஆண்டவரோடு கூட இருக்கின்றது, பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ரொம்ப ஆறுதலான விஷயமாக இருந்தது. இவர் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்றார். கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் உண்மை அதுதானா? இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் ஒரு நிரந்தரமான ஒரு உலகம் என்று நினைக்கின்றோமா? இந்த உலகமானது இப்படியே சந்ததி சந்ததியாக சென்று கொண்டிருக்கும் என்று நாம் என்றைக்காவது அதை நினைத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோமா? இல்லை. ஒரு சகோதரரை நான் சந்தித்தேன். அந்த சகோதரனிடத்தில் பேசினார். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்தை வாங்கினேன். எதற்காக வாங்கினேன்? இந்த இடம் ஒரு அமைதியான இடம். நான் என்னுடைய எதிர்காலத்திலே இதில் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிலே நான் சந்தோஷமாக வாழ்வேன். என்னுடைய ஆயுசு நாள் முழுவதும் இந்த இடத்திலே சந்தோஷமாக நான் அமைதியான இந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கழிக்கப் போகின்றேன் என்று சொல்லி ஒரு இடத்தை வாங்கினாராம். நாட்கள் சென்றது. அழகான ஒரு இல்லத்தை கட்டினார். இல்லத்தை சுற்றிலும் தோட்டங்களை அமைத்தார். ஒரு லான் ஒன்று அமைத்தார். அந்த லானிலே ஒரு ஊஞ்சல் ஒன்றை போட்டார். மாலை நேரங்களிலே அவரும் அவருடைய பிள்ளைகளும் மனைவியும் உட்கார்ந்து அதிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் நிசப்தம், அமைதி. 8 மணிக்கெல்லாம் படுத்து விடுவார்கள். அமைதியான ஒரு சூழல். சில வருடங்கள் சென்றது. பிள்ளைகள் வளர்ந்தார்கள், பெரியவர்கள் ஆனார்கள். சூழ்நிலை மாறியது. நாட்கள் கடந்தோடியது. அமைதியாக நான் இந்த இடத்திலே என்னுடைய ஆயுசு நாட்களை கழிக்க வேண்டும் என்று கட்டப்பட்ட இடத்தை சுற்றிலும் தனி வீடுகள் தகர்க்கப்பட்டு பெரிய பெரிய அடுக்குமாடிகள் வந்து அமைதியான வாழ்க்கை போய்விட்டது. நான் நினைத்தேன் இந்த இடமானது ஒரு அமைதியான இடம். நானும் எனக்கு பின் என்னுடைய பிள்ளைகளும் இந்த இடத்தில் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தை நான் தேர்வு செய்து ஒரு வீட்டை கட்டினேன். ஆனால் இன்றைக்கு ஒரு நிமிடம் கூட என்னால் அமைதியாக உறங்க முடியவில்லை. அவ்வளவு சத்தம். என்னுடைய அமைதி கெட்டுவிட்டது. என்னால் நிம்மதியாக என்னுடைய இல்லத்தில் இருக்க முடியவில்லை. வேறொரு இடத்தை நான் பார்க்கலாம் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். அமைதியான இடம் இல்லை. ஹோம் ஸ்வீட் ஹோம் என்று சொல்லுகின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு நிரந்தரமான நாம் திட்டமிடும் எண்ணங்கள், நாம் திட்டமிடும் வாழ்க்கை நமக்கு கிடைப்பது இல்லை. அப்படியானால் அதற்குத்தான் மனிதன் படைக்கப்பட்டானா? மனிதன் ஏதோ வாழ்ந்து ஒரு அமைதி இல்லாதபடி மரிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இந்த உலகத்திலே மனிதனுக்குள்ளாக திணிக்கப்பட்டதா? இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு முக்கியமான ஒரு இடம், நிரந்தரமான ஒரு இடம், மனிதன் தங்கி தாபரிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அமைதி என்று சொன்னால் அது நிரந்தர ஒரு அமைதி. சமாதானம் என்று சொன்னால் அது நிரந்தரமான சமாதானம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அதை பார்க்க வேண்டும் என்று ஒருவேளை உங்களுக்கு ஆவல் இருக்கலாம். அந்த இடத்திலே நான் எப்படி போய் வாழப்போகிறேன் என்று உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கலாம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளிலே பாடல்கள் பாடுவார்கள். பரலோகமே என் சொந்தமே,
என்று காண்பேனோ என்று பாடுவார்கள். பரலோகம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டு வருகின்ற ஒரு அழகான பளிங்கு மாளிகை. அதிலே நீங்களும் நானும் நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான பக்தன் ஆபிரகாம் என்ற ஒரு பக்தன் ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு ஒரு அருமையான ஒரு வீட்டை, நிரந்தரமாக ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நமக்கு ஒரு நிலையான ஒரு இடம் உண்டா என்ற கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு பதில் என்ன என்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகின்றேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான தன்னோடு பழகின சீஷர்களை அவர் விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த வார்த்தைகளை கூறினதாக யோவான் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் படிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து பல இடங்கள், பட்டணங்கள் சென்று அவருடைய ஊழியத்தை மேன்மையாக செய்து அவர் முடிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கூறுகின்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகின்றேன். நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிடர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், பிராமிஸ். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அந்த நகரம் எப்படிப்பட்டது? அதன் அளவு என்ன? அதற்கு சுவர் உண்டா? அதற்கு அஸ்திவாரம் உண்டா? வெளிச்சம் எங்கிருந்து வரும்? அங்கே உணவு உண்டா? நாம் உணவு உட்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்கு உண்டா? அங்கு ஒருவேளை நீர்வரத்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? தண்ணீர் உண்டா? என்று அநேக கேள்விகளை நாம் கேட்கலாம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதன் அளவு என்ன என்று சொன்னால், என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது என்று நாம் படிக்கலாம். 12,000 ஸ்தாதி என்று சொன்னால் சுற்றளவு சுமார் 1500 மைல் கொண்ட ஒரு பட்டணம், நம்முடைய தலைநகரம். ஒவ்வொரு பக்கமும் 375 மைல் கொண்டதாக இருக்கும். சரி, அந்த பட்டணத்தின் மதில்கள் எப்படிப்பட்டது? அந்த மதில்களை பார்த்து யோவான் மிகவும் அருமையாக எழுதி வைத்திருக்கின்றார். அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. 144 முழம் என்று சொன்னால் 60 மீட்டர், அதாவது 216 அடி. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமதேகம்,
6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே. அதன் மதில்களையும் அதன் அஸ்திவாரங்களையும் பார்க்கும் பொழுதே அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, என்னுடைய கால்கள் அந்த தேசத்தில் படுமோ என்ற ஒரு சில எண்ணங்கள் நம்முடைய மனதிலே உதிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் அழகையும் அதன் சிறப்பையும் நான் எனக்காக அல்ல உங்களுக்காக செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னும் மேலும் நாம் படிப்போம். அதன் கதவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது 12 வாசல்கள் அங்கு உண்டு. அந்த 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தது. ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. அந்த கதவுகளின் பெயர்களை நாம் படிக்கும் பொழுது அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இன்னும் ஒரு விசேஷமான காரியம் என்ன என்று சொன்னால், பரலோகம் அதன் சூரியன் சந்திரன் அங்கு காணப்படுமா? இதே போல இரவு பகல் அங்கு உண்டா என்று ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். வேதாமம் நமக்கு அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அங்கு ராக்காலம் இராது, பயம் கிடையாது, இருள் கிடையாது, மாயை கிடையாது, எல்லாமே நிஜம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரலோகத்திலே எவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகிறோம் என்பதை அனுபவித்து இந்த உலகத்திலே நாம் அதை படிக்கும் பொழுது, ஆஹா, என்றைக்கு காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்ற பாடலைத்தான் உங்களுக்கு பாட தோன்றும். இன்னும் மேலும் அதன் பிரகாசத்தை குறித்து நாம் படிக்கலாம். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். ஆக பிரகாசமான உன்னதமான ஒரு வெளிச்சத்தை உடைய ஒரு இடத்திற்கு நாம் செல்கின்றோம். அங்கே தண்ணீர் கிடைக்குமா நாம் குடிப்பதற்கு? இங்கே உள்ள தண்ணீரை போல அங்கே உணவு எனக்கு கிடைக்குமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இங்கு நாம் குடிக்கும் தண்ணீர் எப்படிப்பட்டது? சில நேரங்களிலே தண்ணீர் மூலமாகத்தான் வியாதி வருகின்றது என்பதை நாம் படிக்கும் பொழுது மிகுந்த வேதனைக்குள்ளாகின்றோம். ஆகாரத்தின் மூலமாக எத்தனையோ விதமான நோய்கள் பரவுகிறது என்று சொல்லும் பொழுதும் நமக்கு மிகுந்த வேதனை தருகின்றது. இது இரண்டும் தான் மிகவும் முக்கியம். இந்த தண்ணீரும் ஆகாரமும் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் எல்லாவித காரியங்களும் இந்த உலகத்திலே நடக்கின்றது. அது நன்மையான காரியமாயிருந்தாலும் தீமையான காரியமாயிருந்தாலும் இவை இரண்டுக்கும் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை மனிதன் சந்தித்து வருகின்றார். அவைகள் பரலோகத்தில் எப்படி காணப்படும் என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கலாம். வேதம் நமக்கு சொல்லுகின்றது, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனித்தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்றும், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றென்றைக்கு நடத்துவார். அப்படியானால் அந்த உணவு, அந்த ஆகாரம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த பரலோகத்திலே இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழப்போகின்றோம்?
இந்த உலகத்திலே பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நாம் பரலோகத்திற்கு போனால் என்ன செய்ய போகின்றோம்? வேதம் நமக்கு சொல்லுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். நாமும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ரோமர் 8வது அதிகாரம் 16 முதல் 18 வரை நாம் படிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கின்றார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகின்றேன். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. எப்பொழுதும் திறந்தே இருக்கும் ஒரு நகரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும் அந்த தேசம், தலைநகரம், கேபிட்டல் சிட்டி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்நேரமும் எந்த சூழ்நிலையிலும் அவரை போய் சந்திக்கலாம், அவரோடு பேசலாம், பழகலாம். அதற்காகத்தானே நாம் படைக்கப்பட்டோம். அந்த நோக்கத்திற்குத்தானே ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார். அந்த நோக்கத்திற்குத்தானே ஆண்டவர் இந்த இயற்கையை படைத்தார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, என்றைக்கு அந்த பரலோகத்தை நான் காண்பேனோ? எனக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து சோர்ந்து போனேன் சுவாமி. அந்த பரலோக வாசலை நான் என்றைக்கு கிட்டி சேருவேனோ? நம்முடைய உள்ளம் ஏங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகின்றார். அந்த நகரத்திற்கு நாம் செல்ல போகின்றோம். புதிய எருசலேம் என்று அந்த நகரத்திற்கு பெயர் என்றும் வேதத்திலே நாம் படிக்கலாம். அப்படியானால் அந்த புதிய எருசலேம் எங்கே இருக்கின்றது? நான் இங்கு இருக்கின்றேனே, என்னுடைய புதிய எருசலேமுக்குள்ளாக நான் என்றைக்கு செல்வேன்? பக்தனாகிய யோவான் மிகவும் அருமையாக திறம்பட ஆண்டவருடைய அந்த காட்சிகளை ஒவ்வொன்றையும் எழுத்தின் மூலமாக எழுதி, ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளில் அவர்கள் இருந்தாலும் சரி, கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டங்களோடும் வியாதிகளோடும் துன்பங்களோடும் ஒருவேளை நான் இருக்கிறேன் என்று இந்த நாளிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கின்ற ஒரே வார்த்தை, விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நான் சீக்கிரமாக வரப்போகின்றேன், அப்படி இல்லை என்றால் நான் சொல்லி இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். உங்களையும் என்னையும் அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல போகின்றார். அப்படியானால் நான் போகக்கூடிய நிரந்தரமான, சாவே இல்லாத, அழுகையே இல்லாத, பற்கடிப்பே இல்லாத, கவலை, கண்ணீர், மரணமே இல்லாத ஒரு தேசத்திற்கு நான் செல்ல போகின்றேனே. அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டாம்?
ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆலயங்களிலும் பாடுவார்கள். எருசலேம் என் ஆலயம், ஆசித்த வீடதே என்ற பாடலை மிகவும் சந்தோஷமாக சில இடங்களிலே பாட நான் கேட்டிருக்கின்றேன். அந்த பாடல் எழுதப்பட்ட நோக்கமானது பரலோக சிம்மாசனத்தை குறித்தும் பொன்தளமான வீதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கும் அனுபவத்தை குறித்தும் எழுதப்பட்ட பாடல். நம்முடைய கிறிஸ்தவ சபைகளிலே சில வேத விளக்கங்களை கொடுக்கும் பொழுது மனிதன் மரித்த பின் பரலோகத்தில் இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார்கள். மரித்த பின் மனிதன் மண்ணுக்குள்ளாகத்தான் இருக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இரண்டாம் முறை இந்த பூமிக்கு அவர் வரும் பொழுது, நம்ம எல்லாரும் கூட்டி சேர்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள், கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரையாய் இருக்கின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர்களை எழுப்புவார். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அப்படியானால் எருசலேம் என் ஆலயம் என்று பாடும் பொழுது அந்த பாடல் ஒரு துக்கம் நிறைந்த ஒரு நேரத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல் அல்ல. அந்த பாடல் பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட நாம் எப்படி இருக்க போகின்றோம், வாழப் போகிறோம் என்பதை நினைத்து அனுபவித்து எழுதப்பட்ட ஒரு பாடல். பத்மு தீவிலே தனிமை சிறையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக அமர்ந்து, ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வருகை குறித்தும் உம்முடைய சுவிசேஷம் நற்செய்தியை குறித்தும் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை கொண்டு இந்த பத்மு தீவிலே போட்டிருக்கின்றார்களே, நான் என்ன செய்ய என்று வானத்தை நோக்கி அவர் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தை ஆண்டவர் திறந்து காண்பித்தார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் படிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை திறந்து பரலோகத்தை யோவான் காணும்படியாக அவர் கிருபை செய்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஒரு தனிமை சிறையிலே நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை இத்தோடு முடிய போகிறதே என்று அழுது கொண்டிருந்த யோவான், ஆண்டவருடைய அருமையான பிள்ளை, ஆண்டவர் அவருக்கு காட்டின அந்த தரிசனம், பரலோகத்தை திறந்து காட்டின அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புஸ்தகமாக அவர் எழுதியிருக்கின்றார். அப்படியானால் அந்த புஸ்தகத்திலே இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னர் பரலோகத்தில் நாம் எப்படி இருக்க போகின்றோம், வருகைக்கு முன்னர் இந்த உலகம் எப்படி இருக்க போகின்றது, எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு தெள்ள தெளிவாக விளக்கமாக எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகளை இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து படிக்க போகின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நம்முடைய குடியிருப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நித்தியமாக ஆண்டவரோடு கூட நாம் வாழப்போகிறோம் என்ற ஒரு அருமையான செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இரண்டாம் முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நோக்கி அவர் வரப்போகின்றார் என்ற செய்தி நமக்கு நன்றாக தெரியும். அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மீண்டும் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல போகின்றார். சுமார் 7.5 நாட்கள் அந்த பயணம் இருக்கும் என்றும், 7.5 days அந்த பயணத்திலே ஒரு ஓய்வு நாள் வரும் என்றும், அந்த ஓய்வு நாளிலே நாம் ஒரு அருமையான ஒரு புதிய ஸ்தலத்திலே இருப்போம் என்றும் அந்த வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? பரலோகத்திலே 1000 வருடம் ஆளுகை செய்வோம். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக இந்த பரலோகமானது இதே பூமியை நோக்கி இறங்கி வரும். அதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு கிருமி ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அதை நாம் பெருக்கி தள்ளுவது கிடையாது. ஒரு அசுசி ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது, ஒரு நோய் பரவும் ஒரு சக்தி ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அதை நாம் சுட்டெரிப்போம். அப்பொழுது இந்த நோய் பரவும் சக்தியானது நிச்சயம் அந்த இடத்தையும் அந்த இடத்தை சுற்றியுள்ளவர்களையும் கெடுக்காது என்பதை நாம் நன்றாக அறிந்திருப்பது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே தனித்து விடப்பட்ட சாத்தானும் அவனோடு கூட இருப்பவர்களையும் இந்த பூமியையும் ஆண்டவர் சுட்டெரிக்கின்றார் என்றும் வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை எரித்து சுட்டெரித்து சாம்பலாக்கி மீண்டும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் படைக்கின்றார்.
அப்பொழுது இந்த பரலோகம் இந்த பூலோகத்திற்கு, புதிய நகரத்திற்கு அது இறங்கி வரும் என்றும் யோவான் அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மிகவும் அழகான ஒரு ஸ்தலம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கு ஸ்தாபரிக்கப் போகின்றார்கள். ஆண்டவரோடு கூட அவர்கள் நித்தியமாக வாழப் போகின்றார்கள். யார் அதை சுதந்திரிக்க கூடும்? யார் அங்கே வாசம் செய்வார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மிகவும் அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ள பிள்ளைகள் ஆண்டவருடைய பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமி எப்படி இருக்கும்? நாம் வாழக்கூடிய இந்த பூமி அல்ல, புதிய பூமி, ஆண்டவரால் புதிதாக ஆக்கப்பட்ட அந்த பூமி எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் படிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உலகத்தை படைக்கும் பொழுது அதில் எந்த ஒரு மனிதன் இன்றைக்கு அனுபவிக்கின்ற கேடுபாடுகள் எதுவும் இல்லை என்பதை வாக்கு கொடுத்திருக்கின்றார். அங்கே ஒருவேளை சமுத்திரம் உண்டா? இன்றைக்கு சுனாமி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் பேரலைகள் எத்தனை பேரழிவுகளை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ லட்சம் மக்கள் ஒரே நாளிலே மரித்திருக்கின்றாரே. அப்படியானால் அந்த பரலோகத்திலே ஒரு கேள்வி நமக்கு வரும், சமுத்திரம் உண்டா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. புதிய பூமியிலே எந்த ஒரு தரிசு நிலமும் நாம் காணப்போவது இல்லை. வறண்ட நிலங்கள் கிடையாது. அங்கு வறண்ட நிலத்தின் மூலமாக எந்த ஒரு பயிர் செய்ய முடியாத ஒரு அவல நிலை அந்த புதிய பூமியிலே கிடையாது என்பதையும் நம் வேதம் கற்றுத் தருகின்றது. அப்படியானால் நாம் எப்படி இருப்போம்? வேதம் அதையும் நமக்கு மிகவும் அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பதை ஆண்டவர் பார்க்கின்றார். இல்லையா? பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே சிந்திய கண்ணீர் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பட்ட துயரங்கள், தாங்க முடியாத ஆபத்துக்கள், பிரச்சனைகள், மரணங்கள், எத்தனை விதமான கண்ணீர், கவலை. ஆண்டவர் நிச்சயமாக கண்ணீரை துடைக்கின்ற தேவன். ஏனென்றால் அந்த நித்தியமான உலகத்திலே மரணம் என்பது இல்லை. அதனாலே ஆண்டவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று ஏசாயா 33வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் படிக்கலாம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டை பூட்டிட்டு நம்மளால வெளியே போக முடியல. நம்ம பிள்ளைங்களை தைரியமா பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப முடியல. ஒரு வெளிநாட்டுல போய் நம்ம பிள்ளைங்க படிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் செய்தி, லண்டனில் ஒரு இந்தியர் கொலை செய்யப்பட்டார், அமெரிக்காவில் ஒரு சிறுவன் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்து சக மாணவர்களை மாணவிகளை சுட்டுக் கொன்றான். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை சம்பவங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையாக படைக்கப்பட்டிருக்கிற புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்டால் அதற்கு பதிலை ஆண்டவர் தருகின்றார். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று நாம் படிக்கலாம். நாம் சில நேரங்களிலே பலவிதமான பிரச்சனைகளிலே இங்கு இருப்போம். பலவிதமான உலகத்தை குறித்தும் அரசியலை குறித்தும் ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்தும் நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் பரலோகத்தில் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்த அறிவினால் நிறைந்திருப்போம். ஆண்டவரை குறித்தே பேசிக் கொண்டிருப்போம். பரலோகத்தில் ஆண்டவருடைய மகிமையை குறித்தே நாம் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருப்போம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. யாரை பற்றியும் பேச வேண்டாம், யாருடைய பேச்சையும் நாம் கேட்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். அங்கு எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு குறைபாடும் கிடையாது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மனிதன் பலவிதமான குறைபாடுகளோடு இருக்கின்றார். சில நேரங்களிலே நான் பார்ப்பேன், நாம் நன்றாக இருக்கிறோம், நன்றாக வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். பிளாட்ஃபார்ம்ல சிலர் என்ன செய்வாங்க, படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிலருக்கு நடக்க முடியாது. சிலர் ஒரு பலகையை வைத்து அதில் 4 வீலை வைத்து தரையிலே தள்ளி கொண்டு செல்வார்கள். அங்கே எல்லாரும் துப்புகிற இடம், எல்லாரும் அசூசிப்படுத்துகின்ற ஒரு இடம். யோசித்து பாருங்கள், எத்தனை விதமான குறைபாடுகள், பார்வை இல்லாதவர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் ஆண்டவரை சீக்கிரமாக அழிந்து புதிய வானமும் புதிய பூமியும் எப்பொழுது வரும், இவைகளெல்லாம் நான் பார்க்க கூடாது ஆண்டவரே, எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் உம்முடைய படைப்பு அல்ல இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையாக படைக்க போகின்ற அந்த புதிய பூமியை குறித்து சொல்கின்றார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கால் நடக்க முடியாதவர்கள், கண் பார்வையற்றவர்கள், இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கும் காரியமும் என்ன, அவர்கள் எல்லாம் குதித்து எழுந்து நடப்பார்கள். ஊமையன் பேச முடியாம இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. வேத வசனம் சொல்லுகின்றது, ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். அவனுடைய வாயை திறந்து சந்தோஷமா கம்பீரித்து அவன் என்ன செய்வான், பாடுவான். ஏன்னா ஒரு வாழ்க்கை முழுவதும் அவனால் பேச முடியாமல் போய்விட்டது. எவ்வளோ காரியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பான், சொல்ல முடியாமல் போய்விட்டது. அவனுடைய வாய் திறக்கப்படும் பொழுது அவன் எவ்வளவு கம்பீர சத்தமாய் பேசுவான் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அப்படியானால் நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கும், நாம் எப்படி இருப்போம்? இப்பொழுது பார்க்கிறோமே, இதே தேகத்தை போல இருப்போமா, அல்லது ஒருவர் உயர்ந்தவராக காணப்படுவார், ஒருவர் தாழ்ந்தவராக காணப்படுவார். குள்ளமா இருப்பவர் சொல்லுவார், எனக்கு சரியா மனைவியே கிடைக்கல அப்படின்றார். ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப சில நேரங்களில் ஒவ்வொருடைய தோற்றங்களை குறித்து ஒவ்வொருத்தரும் வேதனைப்படுவது கஷ்டமாகத்தான் இருக்கும். உயரமா இருக்கிறவர் சொல்வார், என்னால் பஸ்ல போக முடியல, அதுல போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, காலை முடக்க முடியல. இப்படி பல விதமான குறைபாடுகளோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு படைக்கின்ற அந்த புதிய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தேகத்தோடு இருப்பார்களா, இல்ல புதிய தேகத்தை பெறுவார்களா? வசனம் சொல்லுகின்றது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் என்ன செய்ய போகின்றார், மறுரூபப்படுத்த போகின்றார். எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவருடைய தேகத்தை போலத்தானே நம்முடைய தேகம் படைக்கப்பட்டது, அவரை போலத்தானே நம்முடைய சரீரம் படைக்கப்பட்டது. அவர் தன்னை போலத்தானே தன்னுடைய பிள்ளைகளை அவர் சிருஷ்டித்தார். எப்பொழுது மாறிப்போனது? பாவத்திற்கு பின்பு இவைகள் மாறிப்போனது. ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய தேகத்தை போல ஒத்த தேகத்தை நமக்கு தரப்போகின்றார். எவ்வளவு ஆச்சரியம்! நம்மால் நம்முடைய அன்பிற்குரியோரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அங்க போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரோடு கூட அவரோடு 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரப்போகின்றார். பவுலார் மிகவும் அழகாக அவர் பரலோகத்தின் வாழ்க்கை குறித்து ரொம்ப அருமையாக அங்கு சித்தரித்து அவர் எழுதியிருப்பார். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம்.
இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்தை படைத்த தேவன் 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதற்கு முன்பாக அவர் விலங்குகளை படைத்தார். அந்த விலங்குகளை அவர் படைக்கும் பொழுது அவைகள் இந்த மனிதனுக்கு பணிவிடை செய்யவும், அவனுடைய கண்கள் அதை பார்த்து ரசிக்கவும் தக்கதாக, அவனோடு பழகவும் தக்கதாக அந்த விலங்குகளை படைத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த விலங்குகள் நம்மோடு கூட சரியாக பழகுவது இல்லை. ஒருவர் ஒரு நாயை வளர்க்கிறார் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த வீட்டிற்குள் வர முடியாது. இன்றைக்கு ஒரு காட்டெருமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நம்மை சேதப்படுத்திவிடும். இன்றைக்கு யானைக்கு அருகில் நாம் செல்ல முடியாது, பயப்படுகின்றோம். ஒரு விதமான பயம், அச்சம் நமக்கு இருக்கின்றது. சிங்கத்தை கூண்டுக்குள்ளே நாம் பார்க்கின்றோம், அப்பொழுதே ஒரு பயம், அது கர்ஜிக்கும் பொழுது. அது வெளியே வந்தால் என்னவாகும்? பரலோகம் எப்படி இருக்கும்? படித்து பார்ப்போமா? ஏசாயா 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே அழகாக அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். என்ன ஆச்சரியம்! ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சிறுவன் எல்லா விலங்குகளையும் நடத்துவான். அவைகள் ஒன்றும் தீங்கு செய்யாது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய குடியிருப்பு எப்படி இருக்கும்? நம்முடைய இல்லம் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்வோம்? இன்றைக்கு சென்னையில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இல்லமானது இல்லத்தை சுற்றிலும் அழகான தோட்டங்கள் உடைய ஒரு வீடாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக முடியாது. இன்றைக்கு எத்தனையோ இல்லங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு செடியை கூட நீங்கள் அங்கு பார்க்க முடியாது. ஒரு சின்ன தொட்டி செடியை கூட நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு கட்டடங்கள், பெரிய பெரிய பங்களாக்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆனால் பரலோகத்தில் நம்முடைய குடியிருப்பு எப்படி இருக்கும்? படித்து பார்ப்போமா? வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். என்ன ஒரு சந்தோஷம்! நாம் கட்டிய வீட்டிலே நாம் குடியிருக்க போகின்றோம். வேறொருவர் ஆக்கிரமிப்பு செய்வதில்லை. நாம் தங்கும் இடத்தை நமக்காக நிரந்தரமாக நெடு நாட்களாக நித்திய நித்தியமாக வாழ ஆண்டவரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுதான் அந்த புதிய எருசலேம், the new city, heaven. என்ன அருமையான ஒரு வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகின்ற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த பரலோகத்திலே எப்படி இருக்க போகின்றோம்? என்ன தொழுகை செய்ய போகின்றோம்? எப்படியெல்லாம் நம்முடைய தொழுகை இருக்க போகின்றது என்பதை குறித்து நாம் ஒருவேளை கேட்கலாம். பரலோகத்திலே இன்றைக்கு நாம் ஆலயங்களுக்கு செல்கின்றோம். ஒவ்வொரு விதமான கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகின்றது. ஒரே கிறிஸ்து, ஒரே வேதாகமம், ஆனால் பலவிதமான சபைகளை நாம் பார்க்கலாம், பலவிதமான கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் வித்தியாசமாக ஆண்டவருடைய ஒரே வேதாகமத்தை பலவாறாக அவை படித்து அதை பலவிதமாக பிரசங்கம் செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய புதிய அந்த நகரத்திலே, அவருடைய புதிய அந்த எருசலேமிலே நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க போகின்றது? படிப்போமா? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கின்றது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து
அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். நான் படைக்கப் போகின்ற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த பரலோகத்திலே நித்தியமாக வாழப்போகின்ற அந்த ஸ்தலத்திலே ஓய்வு நாள் தோறும், அப்படியானால் இந்த பூலோகத்தில் ஓய்வு நாள் உண்டா? உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தை 6 நாட்கள் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தாரே, அந்த ஓய்வு நாள் இந்த பூலோகத்தில் உண்டு. அதை ஒருவேளை மனிதன் மாற்றி இருக்கலாம். கான்ஸ்டான்டைன் என்று சொல்லக்கூடிய ராஜா பரிசுத்தமான ஓய்வு நாளை அது சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் மாற்றினோம் என்று திட்டவட்டமாக வரலாறு இன்றைக்கு நமக்கு பறைசாற்றுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார் என்ற தப்பறையான போதகமும் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அது கிறிஸ்தவருடைய நாள், வேதத்தை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு செல்லக்கூடிய நாள் என்று கிறிஸ்தவர்கள் ஒரு தவறான வழியை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். வேதத்தை படித்து உன்னிப்பாக உண்மையாக படித்த ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்கள், பரிசுத்தமான ஓய்வு நாள் என்பது அது சனிக்கிழமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 நாளும் இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அதை தெரிந்து கொண்ட கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய வருகைக்காக உண்மையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த படைப்பின் நினைவு சின்னமே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள். ஆனால் இன்றைக்கு அந்த ஓய்வு நாள் மாற்றப்பட்டிருக்கின்றது. மனிதன் மாற்றினான். மனிதன் அந்த நாளை ஓய்வு நாள் என்று சொல்லுகின்றான். அந்த நாளிலே அவன் ஆலயத்திற்கு செல்கின்றான், ஆராதனை செய்கின்றான், தேவனுக்கு கணம் என்று சொல்லுகின்றான். அவர்கள் மத்தியில் நான் கணீனம் பண்ணப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஏனென்றால் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பரலோகத்திலும் அந்த ஓய்வு நாள் உண்டு. அது மாறாத பிரமாணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை படைக்கும் பொழுதே போட்ட தீர்மானம். பரலோகத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஓய்வு நாள் தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அந்த புதிய எருசலேம் என்ற பட்டணத்திலே ஒன்றாக கூடி ஆண்டவரை தொழுகை செய்ய போகின்றோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான உண்மை! யார் இவைகளை கேட்கக்கூடும்? யார் இந்த சத்தியத்தை கேட்கக்கூடும்? வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆவியும் மனமாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய கற்பனை, ஆண்டவர் அவருடைய கரங்களாலே எழுதி கொடுத்த 10 கட்டளை எந்த திருச்சபையில் அதை கடைபிடிக்கின்றார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய கற்பனையை ஒழித்து விட்டார். ஆண்டவர் சிலுவையில் அறைந்த பிரமாணம் மோசையின் பிரமாணம் என்பதை அநேகர் மறந்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை அடிக்கவில்லை, அவர் அதை கடைபிடித்தார், அதற்கு கீழ்ப்படிந்தார். மரணத்திலும் கூட அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார் மனிதனாக அவர் வந்தபோது. அப்படியானால் பரலோகத்திற்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்று வேதாகமம் வலியுறுத்தி கூறுகின்றது. ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அவருடைய வருகையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க போகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கின்றார். என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையின்படி உண்மையாக நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பரலோகம் உண்டு என்று சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை பார்க்கிற அநேகர், இது என்ன கற்பனை கதையா,
இந்த உலகம்தான் நம் கண்ணில் தெரிகிறது, காணாத ஒரு உலகத்தை குறித்து இவன் பேசிக் கொண்டிருக்கின்றானே என்று ஒருவேளை கேட்கலாம். வேதத்தை படித்த ஒவ்வொருவரும் கண்டுகொண்ட உண்மை, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி வருகின்றது. வேதம் சொல்லிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அதன் முடிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். ஆண்டவருடைய வருகை குறித்த எண்ணங்களிலே, அறிவிலே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். அவைகளையே சிந்திக்க வேண்டும், அவைகளையே நோக்கி பார்க்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய பரலோக ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகிறது என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் அதற்காக ஆயத்தமாகாமல் இருந்தால் எங்கள் நிலைமை மிக மோசமாக போகும் சுவாமி. இப்பொழுது பரலோகம் என்ன என்பதை குறித்தும், அதில் வாழப்போகின்ற நாங்கள் எப்படி தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அதிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதையும் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். நீர் புதிதாய் எங்களுக்காக கட்டப்போகின்ற அந்த ஸ்தலத்திலே இதை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வீடு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் குறைபாடுகளோடு இருக்கலாம், பலவீனங்களோடு இருக்கலாம், அநேக பிரச்சனைகளோடு இருக்கலாம். பரலோகத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன ஆச்சரியம்! அதையே நான் பார்க்க கூடாது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உள்ளம் கேட்குமானால், ஆண்டவரே அவர்களுக்கு பதில் தாரும். இதோ நான் இருக்கின்றேன், நான் சீக்கிரமாக வரப்போகின்றேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவர்களை நீர் சந்தோஷப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், மேன்மைப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இவைகள் எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.